வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆந்திராவில் இப்போது ரிஷிகொண்டா மலையில் ஜெகன் கட்டிய பங்களா, மர்ம பங்களா. அதுக்குள்ள பத்திரிகையாளர்கள் யாரும் அனுமதி இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல. 500 கோடி ரூபாய் கட்டியிருக்காரு. ஆடம்பரத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ வெளியிடுறாரு. யார்? தெலுங்கு தேசம் எம்எல்ஏ. என்ன இது அப்படின்னா, ஒரு மர்ம பங்களா உள்ள வந்து சொகுசு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இயற்கையிலேயே இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை, மர்ம பங்களா, முன்னாள் முதல்வர் அப்படிங்கும்போது பெரிய ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா இத்தனை செருப்பு வச்சுருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய சொன்னோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு கவுண்டராக ஜெகன் ஒரு வீடியோ ஒன்று போடுறார், அவருடைய எக்ஸ்பதிவு. அது இப்போ பேசும் பொருளாகுது ஒன்று. இதையும் தாண்டி அதாவது நாயுடு அவர்கள் எவ்வளவு புத்திசாலி அப்படிங்கிறத வந்து பதவியேற்ற ஒன்று நிரூபிச்சிட்ருக்காரு. எப்படின்னா, வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கிடுறது, கேப்பே விடக்கூடாது. அதாவது ஜெகன் என்ன பண்ணார், 4 வருஷம் பொறுமையாக இருந்துட்டு 5ஆவது வருஷம் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாயுடு அரெஸ்ட் பண்ணுறாரு. அது தவறு. நீங்கள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நாயுடு வந்த உடனே நெல்லூரில் இருக்கக்கூடிய மேயர் தெலுங்கு தேசத்தில் ஜாயின் பண்ணுறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பதியில் இருக்க 20 கவுன்சிலர்கள் தெலுங்கு தேசத்தில் ஜாயின் பண்ணுறேன்ட்டாங்க. இன்னும் 5 இடத்துல இருக்கக்கூடிய மேயர்கள் தாவ ரெடி ஆகிட்டாங்க. மொத்தமாக தாவ ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான். கட்சியை உடைக்கிறதுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. 14 பேர் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு ஜெகன்மோகன் சொல்கிறாரு. எம்பிக்கள் எவ்வளோ எம்பிக்கள் இவர் கூட இருப்பாங்கிறது இப்போ போகிற போக்கெல்லாம் நாயுடுவுக்கு அட்டாக் வந்து தாங்குவாரா அப்படின்னு பெரிய கேள்வி எழுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவன் கல்யாண் என்ன நினைக்கிறாரு? ஏன்னா அவங்க குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. பவன் கல்யாணுடைய மூவ் எப்படி, நாரா லோகேஷுக்கு தன்னுடைய அடுத்த வாரிசாக தூக்கி நிறுத்துறதுக்கு நாயுடு முயற்சி பண்ணுறாரு. ஷர்மிளா அமைதியாக இருக்காங்க. ஜெகனுடைய அரசியல் எதிர்காலம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா மர்ம பங்களா விசாகப்பட்டினத்தில் ரிஷிகொண்டா மலையில் வந்து ஏற்கனவே இருந்த கெஸ்ட் ஹவுஸை இடித்து கட்டிட்டார் அப்படின்னு இந்த வீடியோலாம் போடுறாங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா உள்ள பிரம்மாண்டமான விஷயங்கள், அங்கே ஒரு முகாம் அலுவலகம் மாதிரியே இல்லை. ஆனால் என்னென்னா, இதை வந்து தெலுங்கு தேசம் வெளியிடுறாங்க. ஒரு சாதாரண சாமானியனுக்கு எழக்கூடிய சந்தேகம், ஜெகனுடைய சொகுசு பங்களாவை பாருங்கள், அவர் வந்து முறைகேடாக இந்த மாதிரி கட்டிட்டார் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. கவர்மெண்ட் பில்டிங்கு இப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இதை ஓவந்தூரார் கட்டினார். அந்த கட்டடத்தில் முறைகேடுன்னு சொல்கிறது நியாயம். சொகுசாக கட்டிட்டார் அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு தானே கட்டினார், அது தப்பு இல்லையே. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மருத்துவமனையை நியமிச்சு போட்டாங்க. இதை ஒரு வீடியோவாக எடுத்து அந்த எம்எல்ஏ போடுறாருன்னா நாயுடுவோட அனுமதியெலாம் பண்ண மாட்டார். ஏற்கனவே ரோஜா அவர்கள் மீது ஒரு புகார் கிளம்பிடுச்சு, 100 கோடி புகார் விசாரிக்க போகிறாங்க. அப்போ யார் யார் ஜெகனுக்கு ஆதரவாகவும் கடந்த காலத்தில் நாயுடுவை ரொம்ப கேவலமாக பேசுனாங்களோ அவங்களெல்லாம் கட்டம் கட்டுற வேலையை நாயுடு வேகமாக பண்ணுறாரு. அதாவது நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே கட்சி உடச்சிடணும். இது நல்ல மூவ் தான். ஏன்னா எடுத்தவுடனே அடிக்கிறதுங்கிறது அருமையான மூவ் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நல்லா யோசனை பாருங்கள். ஜெயலலிதா அதே மாதிரி தான் கலைஞர் அவர்களை வந்து வந்த உடனே தூக்கிட்டாங்க, வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு 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 6 மாதத்தில் எலெக்ஷன் வந்துருந்து வச்சுக்கோங்க, பெரிய இம்பேக்ட் அடி வாங்கியிருப்பாங்க. அது வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து யோசிக்கவே கூடாத அளவுக்கு அடிச்சிடணும். ஜெகனுக்கும் நாயுடுக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்த்தா, ஜெகன் உடைய அனுபவமும் நாயுடுவோட அனுபவம் வேறு. நாயுடு வந்து மேலே பண்ணி பார்த்து ஏகப்பட்ட விஷயங்களை, வயது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் பெரிய ஒரு பாடம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தான். கலைஞர் அவர்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. ஜெயலலிதா எடுத்தோம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தோம் கவுத்தன் பண்ணுவாங்க. அது வேறு டைப், இது வேறு டைப். அரசியலில் நிதானம் ரொம்ப முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொல்லுவது போல் காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெகன் அவர்கள் உடனே ஒரு பதிவு போடுறார், இந்த மாதிரி சொகுசு மாளிகை. என்ன சொகுசு மாளிகை? ஆமாங்க, ஹைதராபாத் விசாகப்பட்டினத்தில் அங்கே ஒரு அலுவலகம் நான் கட்டினேன், இன்னும் திறக்கக்கூட இல்லை. ஒன்று. இன்னொன்று, பணம் கட்டினது உண்மை தான். அதில் ஏதாவது முறைக்கு என்ன கேளுங்க. 2, பிரைம் மினிஸ்டர் முக்கியமான அதிகாரிகள் முக்கியமான ஹையர்லேருந்து ஆள் வரும்போது அவர்கள் தங்குவதற்கு விசாகப்பட்டினத்தில் ஒரு இடம் வேணுங்கிறனால நான் தங்கினேன், நான் வந்து கட்டினேன். 3 தலைநகரங்கள் அமைக்கணுன்ட்டு அதில் ஒன்று கட்டினேன். இதில் என்ன தவறு, முடிஞ்சால் கேஸ் போடுங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் கூட பெரிய மர்ம பங்களா உள்ள இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுடைய கருத்தை கேட்காம சொல்கிறது தப்பு. இப்போ ஜெகன் இப்போ சொல்கிறோம்ல, நாயுடு அவங்க தரப்பு ஒரு பதிவு போட்டால் ஜெகன் தரப்பு விளக்கம் கொடுத்துட்டாங்க, இது வந்து கவர்மெண்ட் இடங்க, எங்களோட இடம் இல்லை, எதனா முறைகேடுனா நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டார். ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம்,
உடனடியாக வந்த உடனே இவ்வளவு நாள் ஜெகனுக்கு விசுவாசமாக இருந்த நெல்லூர் மேயர் உடனே விலகுறார். இவ்வளோ நாள் கொள்கையில் என்ன முரண்பாடா? அதே மாதிரி திருப்பதியில் 20 கவுன்சிலர் ஒரே நேரத்தில் மாறுறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? இனிமேல் நேரவே தயாராக இருக்காங்க. அப்போ ஜெகன் அவர்களையே கட்சியை உடைக்கிறதுக்கு நாயுடு அவர்கள் முயற்சி. ஜெகன் என்ன சொல்லிட்டாரு, ஏற்கனவே நான் பாத யாத்திரைலாம் ஒன்றுமே இல்லாமல் பாத யாத்திரைலாம் போனேன், காங்கிரஸ் ஆட்சியில் என்னை தூக்கி உள்ளலாம் வச்சாங்கப்பா, அதனால் நான் எதற்கும் தயார், வயசு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் ஒரு சவால் விடுறாரு. இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் பவன் கல்யாண் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம 2வது பொசிஷனை தக்க வச்சுக்கணும். நாயுடு நினைக்கிறாரு தான் பையன் நாரா லோகேஷ்க்கு பிரச்சனை வராமல் அவரை முன்னிறுத்தணும். இந்த 3 பேரும் கணக்கு போடுறதுல யார் கணக்கு ஜெயிக்கும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிகாரம் நாயுடுகிட்ட இருக்குது, மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. 5 வருடங்கள் ஜெகனால் தாக்கு பிடிக்க முடியுமா? நான் கலைஞர் தாக்கு பிடிச்சாருன்னா அது வேறு. இன்றைக்கி ஜெகனால் அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மொத்தமாக உங்கள் கட்சியை இருக்கிற எல்லாத்தையும் கேடர்லாம் அடித்து உடச்சிட்டான். ஏன்னா இன்னொன்று எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை. இதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் இருந்தால், கலைஞர்கள் இருந்தால், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் வேகமாக வந்தாங்க, இவரால் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது. இன்னொன்று, நாயுடு அவர்களை சாதாரணமாக இட போட முடியாது. நாயுடு அவர்கள் இன்றைக்கி இந்தியாவிலேயே மோடி அவர்களை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது நாயுடுக்கு தெரியும். ஏன்னா நாயுடு எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு வந்தவர். அவர் என்ன நினைக்கிறாரு, பவன் கல்யாண் நம்ம கூட வச்சுருக்கோம், அவர் அப்படி தானே கணக்கு போடுவார். பவன் கல்யாண் கூட இருக்கார். ஆட்சியில் கெட்ட பேர் ஏற்பட்டால் அதை விமர்சனம் செய்ய போகிறது யார்? ஜெகன் கட்சியில் இருக்கவங்களாம் மொத்தமாக பண்ணிட்டோம்னா, இங்கே எடப்பாடி மாதிரி கொஞ்சம் யோசனை பாருங்கள், வேறு யார் பேச முடியாது. தேமுதிக மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஜெகனுடைய கட்சி. எம்எல்ஏக்கள் இல்லை, எங்கே போய் பேசுவீங்க? ஏதாவது போராட்டங்கன்னா வாய்ப்பு இதான்னு போய்ட்டு உள்ளத்துக்கு வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல இருந்த மாதிரி ரோஜாவோ முக்கியமானவங்களோ வெளியில் போராட்டம் பண்ணுவாங்களா? அதான் உள்ள தூக்கிடுவாங்க, மேலேயும் கீழேயும். இன்னொன்று இடி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஜெகன் அவர்கள் 14 எம்பிக்கள் என்னிடம் இருக்கிறார்கள்னு சொல்கிற போது நாயுடு எப்படி யோசிப்பார்? மோடி அமைதியாக இருக்கார். இப்போ நாயுடு என்ன பண்ணுவார், நான் அவரை தூக்கி உள்ளே வைக்கிறேன்னு சொல்லி மோடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அதிகமான எம்பிக்கள் இருக்கக்கூடிய நாயுடுக்கா இல்லை ஜெகனுக்கா? அப்போ மோடி ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டாங்க. ஜெகனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு நிறைய கேஸ் இருக்குது, ஏற்கனவே நிறைய கேஸ் அவர் மேலே இருக்குது. அப்போ கட்சி என்ன நிலைமைக்கு வரும்? இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. மற்றபடி இந்த பங்களாவை முன்னிறுத்தி இவர்கள் பண்ணுற அரசியல் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் தெரியும். இது கவர்மெண்ட் பில்டிங் அப்படின்னால இது பெருசாக ஈடுபட போகிறது. ஆனால் இதில் பின்னால் இருக்க சூட்சமம் என்னென்னா, தொடர்ச்சியாக திருப்பதி தேவஸ்தானத்தில் ஊழல் நடக்குதுன்னு நாயுடு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக ஏகப்பட்ட கரப்ஷன் இந்த ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிறத நாயுடு சொல்லாமல் சொல்கிறார். இன்னொன்று பழைய விஷயங்கள் தூசு தட்டப்படுங்கிறாங்க. ஆனால் ஆந்திரா அரசியல் நல்லா பார்க்குறவங்க ஜெகன் அவர்கள் நீங்கள் ஊழல்னு சொல்லலாம், ஜெகன் ஊழல் பண்ணிட்டாருன்னு இந்த 5 வருஷத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அவர். மற்றவங்களை நீ வேணால் தூக்கலாம், இல்லையா? அவரை தூக்கிறது கஷ்டம். இந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு, 500 கோடியில் கட்டின, ஆமாம், ஏன்னா என்னை பண்ணி கேஸ் போடுங்க அப்படின்ட்டார். அதனால் பழைய கேஸுகள் தோண்டி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஜெகனிடம் இருக்கக்கூடிய பயங்கரமான பணம், இன்னும் குறிப்பாக எதிர்க்கட்சி அப்படிங்கிறது அங்கே இல்லை. அது ஜெகனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா இன்றைக்கி பவன் கல்யாண் நாயுடுவோட கூட இருக்கிறனால எதிர்க்கட்சி அரசியல் பண்ண முடியாது. ஷர்மிளா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக பண்ண மாட்டாங்க, அவ்வளோ கேடர்ஸ் இல்லை. கேடர் இருக்கக்கூடிய கட்சி ஒய்எஸ்ஆர் தான். என்ன இருந்தாலும் கேடர் இருக்காங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, 6 மாதத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன் ஒரு கணக்கு போகிறார். என்ன ஒரு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு என்ன வித்தியாசம்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2 வருஷத்தில் மாநில தேர்தல் இருக்குது. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் தான் இப்போ தான் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷத்தில் எம்எல்ஏ தேர்தல். ஆனால் அப்படி இல்லை தெலுங்கானா இதில் ஆந்திராவில் எல்லாத்துக்கும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டா 5 வருஷம் அப்படிங்கிறது என்ன வேணால் நடக்கலாம். நடுவில் உங்களை போட்டு அப்படி எல்லாரும் நிறைய பேர் சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போ யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. இப்போ ஜெகனை நீங்கள் தூக்கி உள்ளே வச்சாலே யாராவது வெளில வந்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு ரொம்ப ரிமாண்ட் பண்ணிடுவோன்னு கடுமையான நடவடிக்கைகள் நாயுடு எடுத்தாருன்னா, ஏன்னா நாயுடுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது, நிறைய ஆட்கள் அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள். இன்னும் குறிப்பாக ஒய்எஸ்ஆர் கட்சியிலேருந்து 3 பேர் அந்த 3 பேருக்கும் சீட்டு கொடுத்து 3 பேர் எம்பியாக இருக்காங்க. இப்போ அந்த 3 பேருக்கு உள்ளே எவ்வளோ கான்டாக்ட் இருக்கும்? இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ஆந்திர அரசியலில் இப்போ பெரிய மோதல். நாயுடு அவர்கள் அடுத்து என்ன விளையாட போகிறாரு? ஒரு பக்கம் டெல்லி அரசியலில் நாயுடு என்ன யோசிப்பார், டெல்லியில் மோடி அவர்களை வச்சு என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிடுவோம், நமக்கு அமராவதிக்கு ஏகப்பட்ட நிதி வேணும், அதுக்கு மோடியை வச்சு வாங்கிடுவோம். ஏன்னா அவருக்கும் தெரியும், நாயுடுக்கும் நல்லா தெரியும், இந்த கவர்மெண்ட் ரொம்ப நாள் நீடிக்காது, இருக்கிற வரைக்கும் நம்ம நிறைய சேவ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், நம்ம பையனை அடுத்து முதலமைச்சராகலாம், அதான் அவரோட நோக்கமாக இருக்க முடியும். அப்போ ஜெகனை ஓரங்கட்டி உள்ளே வைக்கிறதுக்கு அவருக்கு மேலிடத்தில் ஹெல்ப் தேவை.
இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறையா நிதி வாங்குறதுக்கு மோடியோட எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் அவரை வேறு கூட்டணிக்கு மாறுதல் அவருக்கு ஒன்று பாருங்க நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்லுவார். இன்னொன்று மக்கள்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு அரசியல் எதிரிகளே இல்லைங்கிற அளவுக்கு அவர் போயிட்டுருக்காரு. அதை பவன் கல்யாண் வேற ஒரு யோசிக்கிறார். அவர் நினைக்கிற இப்படியே வச்சுருந்து கட்சி வளருவாங்க இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இல்லைங்க, காப்பு இன மக்கள் பவன் கல்யாணுக்குன்னு ஒரு மாசு இருக்குது. ஆனால் என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா, மூக்கணாங்கயிறு இல்லாத ஒரு அரசாங்கமாக நாயுடு அவர்கள் இருப்பது நாயுடுக்கே நல்லதல்ல. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஒருவேளை ஜெகனை உள்ளத்தீக்கு வச்சிட்டிங்கன்னா ஜெகன் கட்சிக்காரங்க போராடுவாங்களா, இல்லை ஷர்மிளா அந்த பாயிண்ட் எடுக்குமா, யார் எடுப்பாங்க தெரியல. இப்போதைக்கு நாயுடு அடித்து விளையாடுகிறார், தாக்கு பிடிப்பாரா ஜெகன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஒன்று முதல் நாளே ஜெகன் சொல்லிட்டாரு, என் நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டீங்க, எங்களுக்கும் ஒரு காலம் வரும்ட்டார். அதுவும் இல்லாமல் மோடி அவர்களுக்கு எச்சரிக்கை வர மாதிரி என்கிட்ட 14 பேர் இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எம்பிகிட்ட பேசுனது. இப்போ இந்த 500 கோடி சொன்ன உடனே ரியாக்ஷன், முடிஞ்சால் கை வைத்துப்பார் அப்படின்னா சொல்கிறத பார்த்து எதற்கும் தயாராக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது தேவை, எதற்கும் தயாராக தான் இருக்கணும். ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இவங்கவுங்க ஒவ்வொரு அடுத்தடுத்து மூளை தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.